हर नमः पार्वती पतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सर्वमङ्गलदायकरे शरणमय्यप्पा जयतु जयतु नित्यं तातदेवालयस्थः जयतु जयतु नित्यं पूर्णापुष्कलेशः जयतु जयतु नित्यं श्रीकिरातः परेशः जयतु जयतु नित्यं धर्मशास्ता महेशः। சாஸ்தாவினுடையதான ஒரு பிரபாவம் அப்படின்னு சொல்லணும்னு போனால் அது எப்படியா இருந்தாலும் ஹரிஹரால் 2 பேரை சேர்ந்து தான் சொல்கிறதா இருக்கும். அதே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை. ஒரு தெய்வங்களை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதற்கு சம்பந்தமாக அந்த தெய்வத்தை மாத்திரம் சிலது சொல்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் அமையும். ஆனால் சாஸ்தாவுக்கு மாத்திரம் அத்வைத்தமாக எப்போ சொன்னாலும் ஹரிஹர புத்திரர்னு சேர்ந்து தான் சொல்ல முடியும். அது ஒன்றே நமக்கு ஒரு பெரிய நம்ம சங்கர பகவத்பாதர்கள் பண்ண அத்வைத்தமான சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் சாஸ்தா தான். வேறு யாரையும் அப்படி சொல்லவே முடியாது. சாஸ்தாவை பொதுவாக எல்லாருக்கும் ஐயனார், கிராம தெய்வம், காவல் தெய்வம், நிறைய பேர் குலதெய்வம் இப்படி தான் தெரியுமே ஒழிய வேதங்கள்லேயும் புராணங்கள்லேயும் அவருக்கு எக்கச்சக்கமான ஒரு மகிமைகள் சொல்லியிருக்குங்கிறது சுவாமியே நிறைய பேர் அப்புறம் கொடுத்து காமிச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் புஸ்தகங்கள் வாயிலாக அதில் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கிறதா இருக்குது. இதில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் முக்கியமாக சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது பஞ்சாங்க படலகா அப்படின்னு சொல்கிறது உண்டு. 5 விதமான படலங்கள் சேர்ந்து உபாசனைக்கு அவசியமாக தேவைப்படுறதுங்கிறதுல கவச்சம், அப்புறம் அந்த தெய்வத்தினுடைய பூஜா பத்ததி இதெல்லாம் இருக்கிறதுல சஹஸ்ரநாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சஹஸ்ரநாமத்திலே அந்த தெய்வத்துக்கு பிரீத்தியான புஷ்பங்கள் என்ன, அதனுடைய வாசஸ்தானம் என்ன, அதனுடைய மகத்துவம், அவதாரம் இதெல்லாம் சொல்லப்படுறதாக இருக்கும். மந்திர உத்தாரணம் அந்த மந்திரத்தை பற்றி வெளிப்படையாக சொல்கிறது, மறைமுகமாக சொல்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கும். இதில் சாஸ்தா சஹஸ்ரநாமம் சிவபுத்ராய நமஹான்னு ஆரம்பிக்கிறதான சஹஸ்ரநாமம். இந்த சஹஸ்ரநாமம் ரொம்ப காலமாக எல்லா பழமலை குருநாதர்கள்லேருந்தும் எல்லா இடத்துலையும் அது கையாளப்பட்டு வந்தது. ஆனால் அந்த சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு சரியான ஒரு விஸ்தாரமான ஒரு பாஷ்யங்கிறது உரைங்கிறது இல்லாமையே இருந்தது. பகவான் நம்ம சாஸ்தா கோபாலையரை கொடுத்தார். அதுலேயும் ராஜகணேச தீட்சிதர் சிதம்பரத்துலேருந்து ரொம்ப சுருக்கமாக சின்ன சின்ன வரியில் எழுதியிருந்தார். அந்த ராஜகணேச தீட்சிதர் தில்லை மூவாயிரவருடையதான வம்சத்தில் ஜனித்தவர், பெரிய மந்திரோபாசகர். அவருக்கு சாஸ்தா கிட்டக்க ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏன்னா அரூபமான பூஜைங்கிறது சில மூர்த்திகளுக்கு சொல்லியிருக்கு. உருவம் கடந்த நிலை நடராஜாவுக்கு உண்டு, சாஸ்தாவுக்கு உண்டு. ஏன்னா சிதம்பரத்திலேயே பிரம்மராயர்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்தா இருக்கார். அவரை பற்றின மகாத்மியம் புராணத்தில் வருது. அதை எடுத்து எழுதும்போது சாஸ்தா சஹஸ்ரநாமம், திரிசதி இதெல்லாத்தையும் ஒரு சுருக்கமாக எழுதியிருந்தார். ஆனால் அது எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்கா, பசி இருக்கிறவாளுக்கு இன்னும் பசியை ஜாஸ்தி பண்ணி விட்டா போல் ஆகிடுது. கொஞ்சமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்கிற மாதிரி அந்த குறையை தீக்கிறதுக்கு தான் பகவான் கோபாலையரை நிறைய பழமல குருமாதர்கள் இன்னும் எக்கச்சக்கமான ஒரு பெரியவாழ்கிட்டெல்லாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கி நமக்கு மகர ஜோதி அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தார். இன்றைக்கி அந்த புஸ்தகத்தை பற்றி அதை படித்து பார்க்கத்தான் விஷயம் தெரியும். ஒவ்வொன்றுலையும் இருந்த ஒரு ஆச்சரியம், அதில் எப்படி எல்லா விதமான விஷயங்களையும் சேர்த்து எழுதினதுங்கிறது இது தனியாக அதை பற்றி எழுதணுங்கிறதுல பண்ணால் முடியாது. பகவானே பண்ணினதை பார்த்து தான் அது தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சில விஷயங்கள் அவசியம் அத்தியாவசியம்னு புத்தியே என்ன பண்ணிவிடும், பங்கீடு பண்ணி இதை எடுத்துடும். ஆனால் சுவாமியே சில விஷயத்தை காமிக்கணும்னு நினச்சி பண்ணுற மாதிரியான அமைப்பு தான் மகர ஜோதி புஸ்தகத்தை பார்க்குறவாளுக்கு தெரியும். அந்த மகர ஜோதியினுடையதான ஒரு வரிசையிலேயே அதுக்கப்புறம் நிறைய புஸ்தகங்கள் அவர் பண்ணியிருக்கார். இதில் திரிசதிங்கிறது 2வதாக இருக்கக்கூடியதான ஒன்று. ஒரு தெய்வத்துக்கு மூல மந்திரமாக அமையக்கூடியதை 300 நாமாக்கள் அடக்கி 20 நாமாவாவோ அந்த அக்ஷரங்கள் எப்படி அமையிறதோ அதை வச்சு அதை முதல் வரிசையாக வச்சு அர்ச்சனைக்கு அமையணும். இந்த சஹஸ்ரநாமத்துக்கு கூட உபதேசம் வேணும்னு இல்லை. சில சஹஸ்ரநாமத்துக்கு உபதேசம் அவசியம், சில சஹஸ்ரநாமத்துக்கு உபதேசம் வேண்டாம். அதில் திரிசத்தின்னு ஒன்று இருந்துடுத்துனா அதுக்கு உபதேசம் அவசியம். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, மூல மந்திரமே தான் அதில் இது பண்ணி வர்றது. அதில் சாஸ்தாவுடைய திரிசதிங்கிறது ரொம்ப விசேஷமானதாக அமைஞ்சிருக்கு. அதில் பின்னாடியே பலஸ்ருதியில் சொல்லும்போது இந்த திரிசதியை ஜபிப்பவர்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள்லாம் ஏற்படுங்கிறதெல்லாம் சொல்கிற விஷயம். முக்கியமாக சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதான நடராஜாவினுடைய மூர்த்தியாகவே இதில் வர்ணிக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதையும் ராஜகணேச தீட்சிதர் சுருக்கமாக தான் போட்டிருந்தார். அதை விஸ்தாரமாக எடுத்து அந்த திரிசதிக்கும் இப்போது ஒரு விரிவுரையானது இன்றைக்கி சுவாமியினுடைய அனுகிரகத்தினால வெளியிட போகிறதாக இருக்குது. புஸ்தகங்கள் ஒரு காரியம் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் காலத்துக்கு அழியாதது, யாராவது ஒத்துருக்காவது பயன்படும். அன்னதானம் எல்லா தானத்தையும் விட உசந்ததாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த அன்னதானத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி இருக்கக்கூடியது ஒன்று என்னன்னு கேட்டால் ஞானதானம்னு
புஸ்தக தானத்தை சொல்கிறது உண்டு. ஒரு இடத்துல சொல்லி வச்சுட்டோன்னா காலத்துக்கு மாறாது இல்லையா? அதனால் புஸ்தகத்துக்கு என்றைக்குமே ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அப்போல்லாம் புஸ்தகம் போடுறது, அச்சு கோக்கிறதுங்கிற பேரில் பெரியவர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கார். கோபாலன் தான் நேற்று வந்தபோது கூட அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். பிரதிவாதி பயங்கர சுவாமி ஒரு விஷயம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கூட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறது இப்போ என்ன தான் சாதனங்கள் சௌகரியங்கள் வந்தாலும் அதை சேகரித்து ஒரு சொற்றொடராக அமைப்பாக போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை திரிசதிக்கும் இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டார். லலிதா திரிசதி ரொம்ப உசந்ததான ஒரு திரிசதி. அது ஹயக்ரீவரே சொன்னது. அந்த திரிசதிக்கு ஆதிசங்கர பகவத்பாதர்கள் ஒரு உரை எழுதியிருக்கார். அவர் சஹஸ்ரநாமத்துக்கு எழுதணும்னு எடுத்தார். அதை மாற்றி அம்பாள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பண்ணும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ பண்ணிவிட்டு லலிதா சஹஸ்ரநாமம் பண்ண வேண்டான்னு விட்டார். பாஸ்கர் ராயரா அவதாரம் பண்ணி லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு பாஷ்யம் வந்துடுத்து, சௌபாகிய பாஸ்கரம்னு பேர் அதுக்கு. இந்த திரிசதிக்கு ஆதிசங்கர பகவத்பாதர்கள் நிறைய அத்வைத தத்துவங்களும் வேதாந்த விஷயங்களும் சேர்ந்து ஒரு உரை ஒன்று எழுதியிருக்கார். அது அந்த காலத்தில் இதில் குஹானந்த மண்டலிலேருந்து இந்த புஸ்தகமும் சுப்பிரமணிய ஐயர் வெளியிட்டார். இந்த திரிசதியை பற்றி அவர் சொல்லும்போதே இந்த திரிசதியை வச்சே இதெல்லாம் பண்ணலாம், விப்ர போஜனங்கள்லாம் பண்ணலான்னு திரிசதிக்கு தான் அந்த விதி இருக்குது. நித்யா பலி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அந்த விசேஷமான விதி சொல்கிறார். இந்த சாஸ்தா திரிசதிக்கும் ஒரு விசேஷம் சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னா, எத்தனையோ விதமான தடைகள்லாம் இருந்தாலோ விவாக தடையெல்லாம் இருந்தாலோ இதை பாராயணம் பண்ணால் சரியாக போயிடும். நதி தடாகங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த திரிசதியை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இதில் வருது. இன்னொன்று சுவாமிக்கும் மதுரைக்கும் சம்பந்தமான விஷயம் இதில் ஒரு நாமாவில் வருது. ஹாலாஸ்ய நாயகன்னு ஒரு வார்த்தை வருது. ஹாலாஸ்ய நாயகருங்கிறது மதுரையில் இருக்கிற சுவாமிக்கு பேர். அதே மாதிரி ஹயக்ரீவ நுதா, ஹயக்ரீவனால் பூஜிக்கப்பட்டவருங்கிற நாமா வருது. இன்னும் ஆச்சரியமான நிறைய நாமாக்கள் இந்த திரிசதிகளில் அமைஞ்சதாக இருக்குது. இந்த திரிசதி கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்கிறதுங்கிற சௌகரியமாக இருக்கும். வெறும் பிரதிபதார்த்தமோ பதார்த்தமோ போடாமல் அதற்கு ரொம்ப சிரமப்பட்டு படங்கள் போடுறது கோபாலயர்கிட்டே இருக்கக்கூடியதான ஒரு விசேஷம். எப்போ நான் திரும்பி இந்த அம்புக்கு இருக்கிற படத்தை சொல்லி எத்தனை தடவை சொன்னாலும் நல்லதை சொல்லுவோன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ராமாயணத்தில் பகவானுடைய அம்பை பற்றி பேசும்போது அதுக்கு நிறைய லட்சணம் சொல்கிறார். விஸ்வாமித்திரர்கிட்ட பகவான் உபதேசம் வாங்கிக்கிறார். அப்படி வாங்கிக்கும்போது அஸ்திர தேவதைகள்லாம் சுவாமி கிட்டக்க வந்து கை கூப்பி நின்றுட்டு இருந்ததான். ராமா, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் சித்தமாக இருக்கோம் உங்கள் கிட்டக்க வரத்துக்கு. உங்கள் கிட்டக்க வந்ததுனால எங்களுக்கு பெருமை ஏற்படுறது, ராமன் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஏற்படும் அப்படின்னு அந்த தேவதைகள் கை கூப்பின்னு இருந்ததுங்கிறத இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறார். அந்த மாதிரி இந்த அம்புகளை பற்றியெல்லாம் பேசும்போது கங்கபத்திரம் காக்கபத்திரம் அப்படின்னா அதுக்கு வித்தியாசம் உண்டு. அதுக்கெல்லாம் படம் எழுதி காமிச்சு அதுக்கு இப்படி இருந்தால் ஏன் அப்படி இருந்தால் என்னங்கிறது எல்லாத்தையும் அதில் காமிச்சிருந்தார். இந்த திரிசதியிலையுமே நிறைய இடங்களுக்கு படம் போட்டிருக்கார். சயானாய நமகான்னு ஒரு நாமா, பகவான் படுத்துன்னு இருக்கிறதாக ஒரு நாமா சொல்கிறது. அதற்கு ரொம்ப அத்தியாச்சரியமாக ஒருத்தரை கூட்டு படம் வரைஞ்சி சாஸ்தா படுத்துன்னு இருந்து சயனத்தில் இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த ஒரு படத்தை போட்டிருக்கார். அதுலேயும் அம்பாள் மடியில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு படம். ஏன்னா இதில் பூதநாத உபாக்கியானத்தில் வருது. தேவதைகள்லாம் போய் பரதேவதையான லலிதா மகாத்ரிபுர சுந்தரி கிட்டக்க பிரார்த்தனை பண்ணி நீயும் ரொம்ப ஈடுபடக்கூடியதாகவும் சர்வசக்திமானாவும் இருக்கக்கூடியதான ஒரு வஸ்து என்னன்னு கேட்டபோது, நான் எனக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கக்கூடியதான அந்த இதை நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன், அவர் தான் எல்லாத்துலேயும் குஹ்யாதி குஹ்ய கோப்தாவாக இருக்கிறவர் அப்படின்னு சாஸ்தாவை காமிச்சு கொடுத்ததாக புராணத்தில் ஒரு வச்சனம் இருக்குது. அதை காமிக்குமா போல சாஸ்தாவை அம்பாள் மடியில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு படம் போட்டிருக்கார். பார்வதி ஹிருதயானந்தம்னு சொல்கிற மாதிரியான அந்த படம் அதுக்கு ஒரு ரொம்ப அழகான படம். இந்த மாதிரி சில முக்கியமான படங்களுக்கெல்லாம் போட்டது ரொம்ப விஷயம். இதில் ரொம்ப இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டாக்கா, எங்களுடைய ஹிருதயமூர்த்தியும் சதா ஸ்மரிக்கக்கூடிய எங்கள் அச்சனார் கோவில் அரசான எங்கள் ஆண்டவனை ஒரு விஷயம் சொன்னார். சுவாமி கிட்ட அங்கே அச்சங்கோவில் நதின்னு ஒன்று ஓடுறது. அந்த நதியை பற்றின ஒரு ஆச்சரியமான தகவல் ஒன்று சொன்னார். இந்த மாதிரி அந்த பக்கம் சாம்பவர் வடகரைன்னு ஒரு ஊர் உண்டு கீழே இதில் சுந்தரபாண்டியம் பக்கத்தில். இது ஜாம்பவான் பூஜை பண்ண க்ஷேத்திரம். இது ஜாம்பவான் இந்த தீர்த்தத்தை ஆஞ்சநேய சுவாமி தான் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு ஒரு இது சொன்னார். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகம், நதி ஸ்நானம் சங்கல்பம் பண்ணும்போது இதை என்ன நதின்னு பேர் சொல்லிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் சம்ஸ்கிருத தாத்த தேவாலய நதின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இது எப்படி வந்தது, இதோடைய உற்பத்தி எங்கேங்கிறது நிறைய இடங்களில் தெரியலை. அப்புறம் தான் ஒரு வச்சனம் உண்டு, நதி மூலம் பார்க்க வேண்டான் இருக்கு, ஸ்நானம் பண்ணால் போகணும், சரி ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சுவாமி இவர் மூலமாக அதுக்கு ஒரு பதில் கொடுத்தார். அதனால் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜாம்பவானுக்கெல்லாம் இந்த சம்பந்தம் இருக்குது. ஏன்னா இதே திரிசதியில் சாஸ்தாவைய ஹனுமானுடைய ரூபமாக சொல்லப்பட்டதும் அங்கே வருது. அதனால் அதோட ஒன்னோடு சம்பந்தத்தோடு சேர்ந்ததாகத்தான் இது அமையிறது. அதனால் இந்த திரிசதி புஸ்தகம் ரொம்ப ரொம்ப எல்லாரும் அவசியம் பயன்பெறக்கூடியதான ஒரு புஸ்தகம். மூல மந்திராத்மகமாக இருக்கிறதுனால வீரியமும் ஜாஸ்தி, விசேஷமும் ஜாஸ்தி. பகவான் ரொம்ப திருப்திப்படுற ஒரு விஷயம். மூல மந்திரத்துக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு பொது பெயர் இருக்கும். சிலருக்கு சில விதமான வீட்டில் மாத்திரம் சொல்லக்கூடியதான ஒரு பேர் இருக்கும்.
இதெல்லாம் பேர் வைக்கும்போதே மகர்ஷிகளே சூத்திரங்களில் எப்படி பேர் வைக்கணும், எத்தனை எழுத்துல வைக்கணும், எதை வைக்கப்படாது அப்படின்னு கௌதமாதிகள் எல்லாமே இப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா எல்லாரும். அதில் மறைமுகமான பேரெல்லாம் வைக்கணும், சர்மாலாம் இப்படி தான் இருக்கணும், லட்சணங்கள்லாம் சொல்லப்படுறதா இருக்குது. அதில் சில பேரில் வீட்டில் மாத்திரம் கூப்பிடுற பேர்னு ஒன்று இருக்கும், அது நமக்கே பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மூல மந்திரங்கள்ங்கிறது அப்படி தான், ரொம்ப விசேஷ சக்தி வாய்ந்தது. அதை கூப்பிட்ட உன்னையே எந்த விதமான ஒரு இதுவுமே அறிமுகமே இல்லாமல் இது எனக்கு ரொம்ப நெருங்கின பேராக இருக்கே, இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குற மாதிரியான சம்பந்தம் மூல மந்திரத்து. 1000 பேர் இருக்கிற இடத்துல அதை சொன்ன மாத்திரத்தில் போய்வர் நமக்கு ரொம்ப வேண்டியவராச்சே, இந்த பேரை நம்மளை சொல்லி கூப்பிடுறாருங்கிற மாதிரி. பகவானுடைய நாமா பொதுவாக எல்லாம் இருக்குது, ஆனால் மூல மந்திரங்களுக்கு உபதேசம் வேணும், அதை ஒரு குருமுகமாக எடுத்து அபியாசம் பண்ணணும். மற்ற சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிக்கலாம், மந்திர சாஸ்திரங்களை மாத்திரம் நித்தியம் நித்தியம் உழைக்கணும். அதற்குன்னு அது கிட்டக்க ஈடுபட்டுட்டே இருந்தால் தான் அதுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு. சாஸ்தாவுக்கு மந்திரமூர்த்தின்னு ஒரு பேர் உண்டு, மந்திராத்மகமான சாஸ்தாங்கிற ஒரு மூர்த்தி தியான ரூபம் ஆண்டவனுக்கு உண்டு. அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால அந்த மூலமந்திரமான திரிசதி நமக்கு ஒரு உரையோடு வந்தது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம். அந்தந்த காலங்களில் அவரவர்களை வச்சு சுவாமி தன் காரியத்தை பண்ணி வச்சுனுட்டார்னா நாளைக்கு இப்போ எப்பயோ இவாள்லாம் பெரியவாள்லாம் போட்ட புஸ்தகம் அதை வச்சுருந்தா நாம் இன்றைக்கி ஒரு காரியக்கிரமம் பண்ணிட்டு இருக்கோம். பூதநாபத்த உபாக்கியானத்தில் இருமுடி கட்டி எப்படி எடுத்துன்னு வரணும், விரதத்தோடு தான் வரணுங்கிறதெல்லாம் சுவாமி அங்கேயே சொல்லியிருக்கார். அதை நம்ம பெரியவர்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தது நாமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னா புராணங்களில் ஆதாரம் இருக்குது. அந்த மாதிரி காலங்கள் எத்தனை போனாலும் நாளைக்கு இந்த திரிசத்தியினுடைய விஷயமோ சஹஸ்ரநாமத்துடைய விஷயமோ அப்படியே இருந்துட்டு இருக்கிறதா இருக்கும். அதானே நம்ம பரம்பரைக்கே இருக்கக்கூடிய ஒரு மகிமை. காதோட காதா சொல்லி பரம்பரையாக வந்துட்டு இருக்கிறதுனால வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர், கேட்டதுனாலேயே அதுக்கு ஸ்ருதிங்கிற பேர் இருக்கிற காரணத்தினால பரம்பரையாக தான் வந்துட்டு இருக்கு. இதில் திரிசத்தி புஸ்தகமும் இன்றைக்கி இங்கே வெளியிடாறது அது ஒரு விஷயம். அதற்கப்புறம் எப்பவும் போல நம்ம ஆசிரமத்து மூலமாக அருள் தரும் ஐயனார் ஆலயம் 2வது பாகமும் இன்றைக்கி இங்கேயே, அதுவும் அச்சங்கோவில் ஆறதாக இருந்தது. சுவாமி இன்றைக்கி இது எல்லாத்தையும் இங்கேயே சேர்த்து வச்சு பண்ணுறார். ஏன்னு கேட்டாக்கா எங்கே நினைக்கிறாளோ அங்கே இருக்காருங்கிறது இருக்குது. அந்த சரண விழிக்கு ஒரு பிரத்யக்ஷ உதாரணமாக இங்கே ஒரு சுரேஷும் எப்பவும் சதா ஆண்டவன்கிட்ட கைங்கரியத்தோடு பண்ணிட்டு உத்தர கைங்கரியாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி இதையே வச்சுனுட்டார் போடுறது சுவாமி. அதனால் இங்கேயே இன்றைக்கி அந்த 2வது புஸ்தகமும் சுவாமி எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு 60 கோயிலுக்கு பக்கமாக இவரே நிறைய தேடி போய் பார்த்து, இந்த வயசுலையும் கோவிந்தபுரத்துக்கு போயிட்டாரானா வண்டி வச்சுன்னு இவரும் ஒரு புத்திரன் ஆனந்தும் அங்கங்கே போய் எல்லா கோவிலை பற்றின தகவல்லாம் தெரிவித்து அது ஒரு 2வது பாகமானது வெளியிடுறது. 3வது பாகத்துலேருந்து நேற்று கோபாலையர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் ரொம்ப அசக்தமாக இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னார். கேள்வியே இல்லை, எப்படி உங்களுக்கு மலையாளத்தை சுவாமி சம்பந்தம் இல்லாமல் படிக்க வச்சு மற்ற பாஷைகளெல்லாம் புரிய வச்சாரோ அதே மாதிரி உங்கள் புத்திரனுக்கு தமிழ் ஞானத்தை கொடுத்துட்டார். அது தனக்காகவே பயன்படுத்திக்கிறது தான் அவர் வச்சுட்டு இருக்கார். அதனால் அடுத்த காரியத்தை அவர் சேர்ந்து இனிமேல் அடுத்தடுத்த பாகங்களையும் இன்னும் நிறைய புஸ்தகங்களை அவரும் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சபையிலையும் சொன்னதாக ஆயிடுத்து. அந்த ஒரு காரியமும் பகவான் பண்ணி தரணும். இன்னும் அவர்கிட்ட நிறைய கேட்டுட்டு இருக்கிறதா தான் இருக்குது. ஒருத்தர் நன்னா சமைக்க பண்ணான்னா இது வேணும் இது வேணும்னு சொல்கிற மாதிரி கருப்பனை பற்றி ஒரு விஷயம் பேசினதாக இருந்தது. அது ஒரு 200 பக்கத்துக்கு ஒரு புஸ்தகத்தை இது பண்ணி கொடுத்துட்டார். அடுத்து நேற்று சொன்ன யக்ஷியை பற்றியும், ஏன்னா சுவாமியினுடைய முக்கியமான பரிவாரங்களில் கருப்பன், யக்ஷி, பூதநாதர். சுவாமிக்கு நிறைய பரிவாரங்களை பற்றி மணிதாசரே சொரிமுத்தையன் பஞ்சகத்தில் கொண்டு போய் பேசும்போது எக்கச்சக்கமான பேர் சொல்கிறார். அவள் ஒவ்வொருத்தருக்கும் பேர் ரூப வைபவம் எல்லாம் ரொம்ப தேடி பார்த்து இது பண்ண வேண்டிய விஷயம். முக்கியமாக ஸ்தான கல்பனைக்கு இருக்கிறவராகவும் பகவானுக்கு ரொம்ப பக்கத்தில் அங்கரட்சகனாக இருக்கக்கூடியதான கருப்பன், சுவாமியினுடைய உக்ர ரூபமாக இருக்கக்கூடிய பூதநாதர், சுவாமி பக்கத்திலே நின்றுண்டு இந்த திரிசதியில் ஒரு வார்த்தை வருது, யக்ஷின்யுக்த ஜகத்கதாய நமஹா. யக்ஷினியானவள் பக்கத்தில் உட்காந்து சுவாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காளா எல்லாத்தையும். அதனால தான் சாஸ்தாவுக்கு எல்லா சன்னதிகளில் கேர இடத்துல பின்னாடி யக்ஷிக்கு ஸ்தானம் உண்டு. நம்ம சாஸ்தா பிரீதிகளில் யக்ஷிக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. மணிதாசரும் பெண்ணே வெறிக்கல் யக்ஷி தாயேன்னு சொல்லி ஆவேசமாகி குங்கும பிரசாதம் கொடுக்கறதுங்கிறது காலங்காலமாக தொண்டு தொட்டு சாஸ்தா பிரீத்தியினுடையதான சம்பிரதாயம். அப்படி இருக்கிற காரணத்தினால யக்ஷியை பற்றினதான நாம அதுலேயும் வருது. இதுவும் ஏதோ ஒரு என்ன, இது எல்லாத்துக்கும் புராண ஆதாரம் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு பெரிய விஷயம். புராண ஆதாரம்னா வேதத்தை ஒற்றி இருக்குன்னு அர்த்தம். வேதமும் புராணமும் சொல்லாத விஷயங்களை நாம் எடுத்துக்கிறது இல்லைங்கிறது நமக்கு காலங்காலமாக இருக்கக்கூடியதான விஷயம். வேதத்தில் சொன்னது நேரடியாக புரியாது, புராணங்கள் வெளிப்படையாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கும். அப்படி இருக்கிறதுனால யக்ஷியினுடையதான பூஜா விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அந்த யக்ஷி சுவாமி பக்கத்தில் எப்பவும் பிரியத்தோடு இருக்காங்கிறத திரிசதியில் சொல்லிவிட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கும் நாம் சுவாமி கிட்டக்க யக்ஷியை பூஜை பண்ணுறது. நிறைய யக்ஷிகளை பற்றிலாம் பிரபஞ்சசாரம்னு மந்திரசாஸ்திர கிரந்தம், அந்த கிரந்தத்துக்கு நிறைய அதில் யக்ஷியை பற்றிலாம் பேச்சு வருது. பொதுவாக சில யக்ஷிகளை நம்ம பக்கத்தில் பூஜைக்கு வச்சுக்கிறது, அவரவர்கள் சில மந்திரங்களை வச்சு உபாசனை பண்ணுறது, அது தனி விஷயம். ஆனால் எப்படியோ சுவாமி பக்கத்தில் யக்ஷி இருக்குன்னு இருக்குது. அந்த யக்ஷியை பற்றினதான ஒரு தெளிவான ஒரு புஸ்தகமும் வேணும் அப்படின்னு அடியன் கோபாலையர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் அவர் கூடுமான பண்ணித்தரேன் இருக்கார். அவர்கிட்டக்கே எப்பவும் ஆசையை அடங்க போகிறதில்லை, அவரும் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். சிராயுஸ் பகவான் அவர் கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை 2வது பாகமான புஸ்தகம் அதுவும் இங்கே வெளியிடாரதா இருக்குது.
அதற்கு அப்புறமா மூணாவதாக ஒரு விஷயமா சுவாமி கிட்டையும் இவர்கிட்டையும் அந்த ஈடுபாடோடைய விசேஷம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய வேலை பற்றி ரொம்ப விசேஷமாக அவர் இது எழுதியிருக்கார். ஏன்னா படிக்கணும், அந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுமான அளவு பழமைக்கு மாறு இல்லாமல் இருக்கணும். அபிநவம்னு உண்டு, புதுசும் உண்டு பழமையும் உண்டு, சேர்ந்து இருக்கணும். ஆனால் பழைய விஷயங்களுக்கு பேதம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி நேற்று அதை கூடுவான பார்த்தேன். அந்த ஒரு விஷயம் பக்கத்துலேயே அறுவடை வீட்டு ஸ்கந்த சஷ்டி கவச்சம் இதையும் சேர்த்து அந்த ஒரு புஸ்தகம் போடுறதா இருக்குது. நாலாவதா அம்பேத்கர். இது எல்லாமே கோபாலருடைய சம்பந்தம். யார் உத்தரவு வச்சு ஒரு சம்பந்தம் சொல்கிறோமோ அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அமையும். தீபம் பிரதீபம் இவன்னு ஒரு வச்சனம் சொல்லுவார்கள். தீபத்தை ஏற்றினா அதுலேருந்து இன்னொரு தீபத்தை ஏற்றினா அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தீபம் தீபம் மாதிரியே தானே இருக்கும். இது குரு சிஷ்ய லட்சணங்களில் சொல்கிறதுக்கு இருக்கக்கூடியதான வச்சனம். அந்த மாதிரி அவரை சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் புஸ்தகம் போடணுங்கிறதான எண்ணம் இதானே வேணும். இப்போது உவே சுவாமிநாத ஐயர் என் சரித்திரத்தில் சொல்கிறார். அப்போல்லாம் புஸ்தகத்துக்கு அவர் பட்ட சிரமத்தை அதிலெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். அப்படியே தீர்த்தத்தில் விடுவாளாம், அந்த பக்கம் நின்றுட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து அப்படிலாம் அவர் பாடுபட்டு தான் நமக்கு புஸ்தகங்கள்லாம் கிடைச்சதாலாம் இருக்குது. அப்படி இருக்கிற காரணத்தினாலே அவர் சாஸ்தாவினுடைய அடியார்களை பற்றி முன்னாடி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கோபாலையருடைய சரித்திரத்தையும் போட்டு வச்சு அவரும் சாஸ்தாவை பற்றி நிறைய கேள்வி விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கார். இதுவும் ரொம்ப தேவையான ஒரு சமாச்சாரம் புஸ்தகம். அதில் தான் அடியேன் முதல் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையினுடைய படத்தை பார்த்தேன் நேற்று. அவர் பகவான்கிட்ட ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்கார், மூர்த்தி விஷயங்கள்லேருந்து எல்லாத்துலையும் இருந்திருக்காருன்னு கேட்டிருக்கோம். ஆனால் பார்த்தது இந்த காலத்தில் இப்போ இதில் இது பண்ணாலும் உடனே படங்கள்லாம் வந்து விடுறதுன்னு சொன்னாலும் அதை எடுத்து முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு போட்டிருக்கார். ஆனால் இன்றைக்கி ஒரு 4 புஸ்தகங்களுடைய தான் வெளியீடுங்கிறது இங்கே அமையிறது. சம்ஸ்கிருதத்தில் ஒரு வச்சனம் உண்டு, புஸ்தகம் ஹஸ்தபூஷணம். கைக்கு அணிகளை எதுன்னு கேட்டாக்கா புஸ்தகம்தான். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு நல்ல புஸ்தகம் நல்ல பிரயாணம், இது ரெண்டும் ஒத்தனவுக்கு வாஸ்தவத்தில் உண்மையான நண்பன் அதுதான் மித்ரன் அப்படிம்பர். சுஹ்ருன் மித்ரன் லபத்தே தமாஹூர் மூடச்சேதசாம். நல்ல நண்பர்களை அடையாதவன் அவன் என்ன பற்றி சொல்கிறதுன்னு ஒரு வச்சனம் உண்டு. அதுக்கு தகுந்தா போல நல்ல 4 ரத்னங்களான 4 புஸ்தகங்கள். இது இன்னும் மேலே மேலே நிறைய புஸ்தகங்களை போட்டுகிட்டே இருக்கிறதா இருக்கணும். இந்த காலத்தில் இப்போ ஒரு கேள்வி ஒன்று உண்டு, புஸ்தகம் போட்டால் படிக்கிறது யார்? இது இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப காலமாக இல்லாட்டி இருந்துன்னு தான் இருந்திருக்கு. ஆனால் போட்டு வச்சோன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒருத்தருக்கு அவசியம் பயன்பட்டே தீரும். அதுக்குன்னு பூர்வ சம்பந்தத்திலிருந்து தேடுறவர்களுக்கு தேடியே கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் இந்த சாதனங்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. போட்டு வச்சு பதிவு பண்ணி வச்சுட்டா காலத்துக்கு இருக்க போகிறது. அதனால் இன்றைக்குமே தேவி மகாத்மியத்தை புஸ்தகத்தில் தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். அது இன்றைக்கும் மாறலை. கோஷ பூஜைன்னு தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணிவிட்டு புஸ்தகத்தை மேலே எடுத்து வச்சு தான் அதில் உபச்சாரம் பண்ணி பூஜை பண்ணணும்னு இருக்குது. இன்றைக்கும் ஸ்ருங்கேரியில் நவராத்திரியில் இப்போ தான் ஆச்சாரியர்கள் நவராத்திரியில் கூட அந்த எதிரில் அதை பூஜை பண்ணிவிட்டு புஸ்தகத்துக்கு பூஜை பண்ணுறதுங்கிற வழக்கம் இன்றைக்கி இருக்குது. ராமாயணத்தை புஸ்தக பூஜையாக தான் சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் புஸ்தகங்களே பகவானாக சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவத்தில் பகவானே சொல்கிறார், நான் எங்கேயோ அவதாரத்தை முடிச்சுன்னு போகிறேன்னு நினைக்க வேண்டாம், இதோ இந்த பாகவதத்துக்குள்ளே ஸ்வயம் தன்னையே நான் உள்ளுக்குள்ளே இறக்கினுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால புஸ்தகங்களுக்கு கூடிய கௌரவம் ரொம்ப. அப்போல்லாம் புஸ்தகத்தை கீழே வச்சா பெரியவாள்லாம் திட்டுவா. புஸ்தகத்தை வெறும் கீழே வைக்கப்படாது, புஸ்தகத்தை மடிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு அதையே பாதி மடித்தா திட்டுவார்கள். ஏதான ஒரு மெலிஸ் பேப்பரோ என்னமோ ஒன்று வைக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் உடனே அந்த இடத்துல அப்படியே அதை கோடு போட்டு எழுதுறதுன்னு. சில பேர் ரொம்ப உபகாரம் பண்ணுறவா என்ன பண்ணுவான்னா, இத்தனாவது பக்கம் இந்த விஷயம் எழுதியிருக்குன்னு எழுதி வைப்பேன், கண்டிப்பாக யாருக்காவது பயன்படும். அப்படிலாம் ஏன் சாமானியமாக அப்போல்லாம் ரொம்ப முன்னாடி, இப்போ அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த வருஷ பாடம் முடிச்சுட்டா படித்த புஸ்தகத்தை இன்னொருத்தருக்கு யாருக்காவது கொடுக்கறதுக்கு எடுத்து வைக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதெல்லாம் இருந்தது அப்போல்லாம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, புஸ்தகங்களுடைய கௌரவம் என்றைக்கும் இருக்கக்கூடியது. அதுலேயும் பகவானை பற்றினதான விஷயங்கள், அவர் சத்தியம், அவரை பற்றின இருக்கிற விஷயமும் சத்தியம். இதில் கோபாலையர் இன்னும் மேலே 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 இது மாதிரி நிறைய புஸ்தகங்களை பண்ணணும். அவர் நேற்று இப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அடியே யோசித்தேன். ஆனால் சுவாமி இப்படி இது பண்ண மாட்டார், இன்னும் மேலே மேலே அவர் வச்சு பண்ணத்தான் பண்ணுவார். ஆனால் அவரும் அவர் புத்திரனும் சேர்ந்து இன்னும் நிறைய புஸ்தகங்களை இந்த ஆஸ்திக உலகத்துக்கு கொடுக்கணும். இது இன்னும் மேலே மேலே வளரணும். சுவாமியினுடைய சாஸ்தாவினுடையதான வைபவங்கிறது அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கு வச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவார். இன்னொன்று மற்ற எல்லா மூர்த்திகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட இதே திருசத்தியில் ஒரு வார்த்தை வர்றது, பாஷமானஹான்னு வர்றது, பேசக்கூடியவன் அப்படின்னு. அது எல்லா மூர்த்திக்கும் அந்த அனுபவம் உண்டு, யாரும் அதில் வசதி தாழ்த்திக்கு சொல்லலை. சாஸ்தா கிட்ட எப்படின்னு கேட்டாக்கா நிமிஷத்தில் அதுக்கான ஒரு இது வரும். ஏதான திடீர்னு ஆவேசத்தில் வந்து நான் இருக்கேன் இந்த சமாச்சாரம்னு சொல்லுவார், கனவுல சொல்லுவார், இல்லை எப்படியா யார் மூலமாவது அந்த பதில் வந்து சேரும். அதெல்லாம் அனுபவத்தில் பகவானுடைய பக்தாள் உணர்வாளுக்கு தெரியும். ரொம்ப வேகமான தெய்வம் பகவான். வேகம்னா தன்னை ஒரு காமிச்சு கொடுக்கறதுல மறைஞ்சிக்க மாட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, தேவதைகளை பற்றி சொல்லும்போது பரோக்ஷப்பிரியா இவகி தேவா, இன்னொருத்தர் கண்களுக்கு படுறதை தேவதைகள் விரும்புவது இல்லைன்னு வேதம் சொல்லியிருக்கு. சுவாமி ஆனால் என்ன பண்ணுறார், ஏழை பங்காளன் ஆனதுனாலையும் தன் பக்தாளுக்காகவே எப்பவும் இறங்கி இருக்கிறதே வேலையாக வச்சுட்டு இருக்கிற காரணத்தினாலையும் தன்னை காமிச்சு கொடுக்குறதுல அவருக்கு நிகர் அவர் தான். உடனே பதில் கிடைக்கும்.
அப்படி ஒரு பெரிய விசேஷமான மூர்த்தி சாஸ்தா. அந்த விஷயங்கள்லாம் திருசதியில் ரொம்ப நன்னா பூர்வபாகம் ஒரு இது தியான ஸ்லோகம், அதுக்கப்புறம் உத்தரபாகத்தில் பலஸ்ருதியை சொல்லி இந்த திருசதியினுடைய நாமாக்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கோபாலயர்னால சுவாமியினுடைய சாஸ்திரநாமம் திருசதி முக்கியமான சில தத்துவ புஷ்டங்கள்லாம் கொடுத்து பகவானுக்கு அழகான அணியான ஆபரணங்கள் மணிகண்டங்கிற பேருக்கு தகுந்தா போல ஒவ்வொரு மணியாக பதிச்சா போல பகவானுக்கு ஆபரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகிடுறது. இன்னும் மேலே மேலே அவர் ரத்னங்கிலாம் பண்ணிக்கணும்னு ஆசை தான் நமக்கு. அதை அந்தந்த சமயத்தில் வச்சு எல்லாரையும் வச்சு கொடுக்கட்டும், பகவான் பண்ணி தரட்டும். இந்த மாதிரி சத்சங்கத்தில் இன்றைக்கி பகவானை பற்றி ஸ்மரிச்சுக்கிறதே நமக்கான ஒரு பெரிய பாக்கியம். அதோடு இதை எல்லாரும் பயன்படுத்திண்டு கூடுமான அளவு தமிழ்லையும் நம்பர் போட்டிருக்கார். ஏன்னா தமிழில் இது பாஷா ஜானம் இருக்கிறவர்கள் அதை வச்சு படிக்கலான்னு, சம்ஸ்கிருத்திலையும் இருக்கிறதா இருக்குது. எல்லாரும் அதை பயன்படுத்திட்டு பகவானுடைய அனுகிரகத்தை சதா அடைஞ்சுட்டே இருக்கணும். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான பகவான் நம்ம எல்லாரையும் எப்போ அனுகிரகம் பண்ணி சன்மார்க்கத்திலே நம்ம செலுத்தின்னு இருக்கட்டும்னு அடியன் பிரார்த்தித்து இந்த பாஷணத்தை இதோடு முடிக்கிறேன். சர்வமங்களதாயகரே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.